ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க இருக்குது வீட்டில். 10,000 ரூபா சேலரியில் எப்படி பட்ஜெட் பிளான் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் குறைஞ்ச வருமானத்தில் நம்ம சிறப்பாக திட்டமிட்டோன்னா சந்தோஷமான வாழ்க்கையில் வாழலாம். அதுதான் 10,000 ருப்பீஸில் எப்படி பட்ஜெட் பிளான் போடுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உணவு மளிகை சாமான் அந்த திங்ஸ் ஒழுகு 4,500 ரூபா. அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு, வேன் ஃபீஸ் அதெல்லாம் சேர்த்து 1,500 ரூபா. அதுக்கடுத்து கரண்ட் பில், மொபைல் ரீசார்ஜ் அதுக்கு 800 ரூபா. பெட்ரோல் செலவு, அதுக்கடுத்து வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போகிற பஸ் செலவு அதுக்கெல்லாம் சேர்த்து 1,000 ரூபா. அதுக்கடுத்து எமர்ஜென்சி அண்ட் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 700 ரூபா ஒதுக்கணும். அதுக்கடுத்து சேவிங்ஸுக்கு தனியாக ஒதுக்கி வைக்கணும். 1,000 ரூபா வச்சு மந்த்லி சேமித்து வைக்கணும். அதுக்கடுத்து பின்ன செலவுகளுக்கு வேறு செலவுகளுக்கு அவுட்டிங், ஆடை, ட்ரெஸ் வாங்குறது, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறது அதுக்கு 500 ரூபா மந்த்லி ஒதுக்கி வைக்கணும். அப்படி 10,000 ருப்பீஸு மந்த்லி செலவு. இதை நம்ம திட்டமிட்டு சேமித்தா மட்டும்தான் இதை சேமிக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பட்ஜெட்டில் எல்லார மாதிரி கொஞ்ச நாள் கழிஞ்சு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கடுத்து செலவை நம்ம எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால், வாரத்துக்கு ஒரு நாள் போய் அந்த சூப்பர் மார்க்கெட் அங்கே எல்லாம் போய் விலை ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அந்த இதை போய் வாங்கலாம். அதுக்கடுத்து நம்ம தேவையற்ற செலவுகள்னால் ஹோட்டல்களுக்கு அடிக்கடி போகிறது அதெல்லாம் குறைக்கலாம். அதுக்கடுத்து கரண்ட் பில் அதெல்லாம் இப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கரண்டு கம்மியாக தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத இடத்துக்கு நம்ம இது வேஸ்ட்டாக செலவாக்காமல் இருந்தால் சேமிக்கலாம். அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் விடலாம். எல்லாமே இருந்தால் நம்மளுக்கு வசதிக்கு ஏற்றபடி ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் விடலாம். அதனால கல்வி செலவுக்கான அதை அப்படி கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் ஆர்டி மாதிரி போட்டு அதுக்கு தனியாக செலவு பண்ணலாம். வேறு வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்கடுத்து இப்படி நம்ம 1,000 ரூபா வச்சு நம்ம சேவிங்ஸுக்கு சேர்ப்போம் இல்லை, அது ஆர்டியோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எதுலேயாவது ஒரு ஃபண்டு மாதிரி போட்டு அது 6 மாதம் ஆகும்போது 6,000 ரூபா ஆகும். அதுக்கடுத்து 1 இயர் ஆகும்போது, ஒரு வருஷம் கழியும் போது அது 12,000 ஆகும். அதுக்கு பிறகு அது அப்படியே கண்டினியூ ஆகி 3 வருஷத்துக்கு போட்டால் 36,000 36,000 ரூபா நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலான்னா அதை எடுத்து ஏதாவது செலவோ பண்ணலாம், இல்லைங்க அதை திருப்பியும் டெபாசிட் பண்ணலாம். நம்மளுக்கு ஏதாவது தேவையான திங்ஸ் வாங்கலாம். நமக்கு ஏதாவது செலவு இருந்தாலும் அதை நம்ம எல்லாத்தையும் இது பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இதுக்கு முறையான சேமிப்பு என்னதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடணும். நம்ம இப்போ என்ன செய்யும், என்ன வாங்குகிறோம், என்ன கடையில் போய் என்ன திங்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு எவ்வளோ ரூபாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எழுதி வைக்கணும்.
அதுக்கடுத்து நம்மளுக்கு எவ்வளவு சேலரியோ அதுக்கு தக்கன வாழ பழகிக்கணும். அதுக்கடுத்து நம்ம அதை சேமிக்க தொடங்கணும். நம்ம எவ்வளவு ரூபா இதாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பட்ஜெட்டில் கொண்டு அதை சேமிக்கணும். அதுக்கடுத்து அதை எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து திட்டமிட்டு செயல்படணும். எல்லாருமா இது நேரத்தை ஒதுக்கணும் குடும்பத்துக்கு. இதுதான் 10,000 rupeesல பட்ஜெட் பிளான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் வேறு வீடியோ வேணுமென்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.